श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் முதற்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ அவர்களது பாடசாலையின் சார்பாக, முக்கியமாக ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த கருத்தரங்கம் பலவிதமான சிறப்பு தன்மைகளை கொண்டது. அதில் துவக்கத்தில் சொன்னது போலவே அவரது மாணாக்கர்களது சிஷ்யர்களால் சீடர்களால் ஒன்று சேர்ந்து நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவரது உக்ரரத சாந்தியை, உக்ரரத சாந்தியிலிருந்து ஷஷ்டப்த பூர்த்தியை நோக்கி செல்லக்கூடிய அந்த காலத்தில் ஒவ்வொரு மாதமும் மாணவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஞான யஜ்ஞம் என்று சிஷ்யர்கள், வியாக்கரணத்தில் ஒரு சூத்திரத்தில் சங்கியா வம்சியேன என்று ஒரு சூத்திரம், சங்கியா எண்ணிக்கையை சொல்லக்கூடிய வார்த்தையானது வம்சத்தை சார்ந்த சொற்களோடு கூட சமாசத்தை அடையும் என்று சங்கியா வம்சியேன என்று ஒரு சூத்திரம். அதில் வம்சம் என்பது இரண்டு வகையான வம்சம் என்று வருகிறது. ஜன்மனா வித்யாச்ச என்று வருகிறது. எனவே வம்சம் என்பது பிறப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு வம்சம், கல்வியினால் ஏற்படக்கூடிய ஒரு வம்சம் என்று இரண்டு வம்சம் என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையில் திரிமுனி வியாக்கரணம், த்ரீ என்பது சங்கியாவாச்சகம். முனி என்று சொல்லும்பொழுது அந்த மூன்று முனிவர்களும் வித்யா வம்சத்தை சார்ந்தவர்கள். பாணினியினுடைய சிஷ்யர் காத்தியாயனர், காத்தியாயனுடைய சிஷ்யர் பதஞ்சலி மகர்ஷி. சிஷ்யர் என்றால் நேரடி சிஷ்யர் இல்லை, அந்த வித்யையின் வாயிலாக அவர்கள் சிஷ்ய பரம்பரையை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் அந்த சப்தம் திரிமுனி என்று ஒரு சமாசமானது ஏற்படுகிறது. எனவே வம்சமானது இரண்டு வகை என்று சாஸ்திரங்களில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அந்த வகையில் அந்த பெங்களூர் பாடசாலையை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களது தகப்பனாருக்கு செய்யக்கூடிய ஒரு வகையில் அவரது குருவிற்கு இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்தரங்கின் வாயிலாக இந்த உக்ரரத சாந்தியை, ஷஷ்டப்த பூர்த்தியை கொண்டாடுகிறார்கள். சிறப்பான பலவிதமான சிறப்புகளை கொண்ட இந்த கருத்தரங்கம், அதில் முக்கியமாக பெரியவர்களை கௌரவிப்பது என்ற வகையில் இந்த சபைக்கு அத்தியட்சராக விளங்கக்கூடிய, காஞ்சிபுரத்திற்கே சைவாகம விஷயத்தில் பெருமையாக திகழக்கூடிய நமது ராஜப்பா சிவாச்சாரியார் அவர்களுக்கு விருதானது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எனது ஆச்சாரியர், எனது சைவாகம குருநாதர் சிவஸ்ரீ வி சோமசேகர சிவாச்சாரியார், இந்த அமர்வினுடைய தலைவர். அவர் தொடக்கத்தில் இந்த அமர்வை பற்றியான விஷயம், கிரியாபாதத்தை பற்றிய, ஞானபாதத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் விரிவாக எடுத்துரைத்தார். அவருக்கும் முதற்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை தந்த நமது ரத்னகிரி சுவாமிகள் மற்றும் உள்ள பெரியவர்கள், காஞ்சி சுவாமிகள், வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள், இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக திகழக்கூடிய நமது அவினாசி அண்ணா சுந்தரமூர்த்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மற்றும் டாக்டர் அபிராம் சுந்தரம் சார் மற்றும் உள்ள பெரியவர்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்ட விஷயங்களை பற்றி ஒரு சில நிமிடங்களில் விஷயங்களை தெரிவிப்பதற்கு நான் முற்படுகிறேன். அதாவது ஆகமங்கள் பாதங்கள் 4 பாதங்கள்னு சொன்னார். நம்முடைய வாத்தியாரனுடைய ஒரு உபன்யாசத்திலே எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார். ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஞானபாதம்னா என்ன, அதுக்கு தெளிவாக விஷயத்தை சொல்லி, கிரியாபாதம்னா என்ன, சரியாபாதம்னா என்ன, யோகபாதம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனால் மேலும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இருந்தாலும் சொல்லணும்னு பணிச்சிருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ ஆகமங்கள் அப்படின்றது, ஒரு ஆகமம்னு நாம் எடுத்துட்டோம்னா அடிக்கடி நான் பல இடங்களில் சொல்கிற விஷயம்தான் இது. ஆகமம் அப்படின்றது ஒரு முழு பொருள், ஒரு முழுசான ஒரு வித்யை அப்படின்னு நாம் எடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த ஒரு வித்யைக்கு 4 விதமான கூறுகள், 4 பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளுக்கு, அந்த 4 பகுதி தான் ஞான கிரியா யோகச்சர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பகுதிகள். இதில் அந்த பகுதிகளுக்கு நாம் வச்சுருக்கக்கூடிய பேர் என்னென்னா பாதகான்னு பேர் வச்சுருக்கோம். நம்ம வைக்கல, ஆகமம் வச்சுருக்கு. அப்போ பாதம்ன்ற வார்த்தைக்கு 1/4 1 பங்கு அப்படின்னு அர்த்தம்.
அப்போ 4ல் 1 பங்குன்னா 4ம் சேர்ந்தால் தான் ஒரு முழுமையான ஒரு வஸ்து உண்டாகும். அப்போ இந்த பாதம்ன்ற பேர் வைக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சைவாகம சம்பிரதாயம், சைவாகமம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஒரு சில சித்தாந்தங்கள் அத்வைத வேதாந்தம்னு நாம் எடுத்துட்டோன்னா ஞானம் மட்டுமே போதுமானது. இப்போ பாதஞ்சல யோகம் அப்படின்னு சொன்னால் யோகம் மட்டுமே போதுமானது. அதே மாதிரி பக்தி மார்க்கம், பஜன சம்பிரதாயம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாபாதம் மட்டுமே போதுமானது. கல்ப பூஜை, இப்போ நம்ம விநாயகர் பூஜை பண்ணுறோம், அதில் ஒன்றும் தேவையில்லை, கிரியை மட்டும்தான். அதில் ஞானமோ யோகமோ சரியையோ எதுவும் தேவையில்லை. அப்படி பார்க்கக்கூடிய ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல மதங்களில் பார்த்தோம்னா ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் மட்டும்தான் பிரதானமாக இருக்குது. சில இடத்துல யோகம் மட்டும்தான் பிரதானம். இப்போ அத்வைத்தம் போன்ற சித்தாந்தங்களில் ஞானம் மட்டும்தான் பிரதானம், பாதஞ்சலத்தில் யோகம் மட்டும் இப்படி இருக்குது. ஆனால் சைவாகமத்தில் இந்த 4ம் ஒன்று சேரணுண்டா ஒன்றுத்தையும் நீ விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பிரிக்கும் பொழுது இந்த பிரிவுக்கு யோக பட்டலஹா அப்படின்னு பேர் வைக்கல. யோக பட்டலம், ஞான பட்டலம், சர்யா பட்டலம், அப்படி பட்டலம்ன்ற பேர் வைக்கல, யோகாத்தியாயம்னு பேர் வைக்கல, பாதகான்னு பேர் வச்சார். அப்போ ஒரு கிரியையை மட்டும் நாம் பண்ணோன்னா ஒரு முழு விஷயத்தில் ஒரு கால்வாசி தான் நீ முடிச்சிருக்கான்னு அர்த்தமாகிறது. யோகம் மட்டும், யோகாபியாசம் மட்டும் பண்ணோன்னா ஒரு முழு விஷயத்தில் கால் பகுதி தான் நீ அடைஞ்சிருக்கன்னு. அப்போ முழுமையான ஒரு விஷயம் உருவாகணும்னா இந்த 4ம் சேர்ந்து இருக்கணும்ன்ற ஒரு பெரிய தத்துவத்தை எந்த வித்தியை கொடுக்கறதுன்னா சைவாகமம் மட்டும்தான் கொடுக்கறது. சைவாகமத்துடைய ஒரு பெரிய சிறப்புத்தன்மை நீங்கள் மறுபடியும் யோசிச்சு பாருங்கோ. கிரியை மட்டும், கிரியைன்னு வாத்தியார் சொல்லும் பொழுது சொன்னார் யாகங்கள்னு சொன்னார் அவர். அப்போ அங்கே யாகங்களில் பார்க்கும்பொழுது கிரியைக்கு மட்டும்தான் பிராதானியம் இருக்குது. சைவாகமத்தில் கிரியை மட்டும் இல்லை, இதில் எல்லாம் சேரணுன்றது தெரியுது. இது நம்ம ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேறு மாதிரி இன்னொரு மாதிரி யோசித்தோம் அப்படின்னா, இந்த பாதம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பாதயதி இதி பாதா. பாதயத்தினா பிரதிபாதயதி இதி பிரதிபாதா. ஒரு விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு சாப்டருக்கு பாதகான்னு பேர். அப்போ ஞானம் பிரதிபாதயதி இதி ஞானபாதா. முதல்ல சொன்னது ஒரு மீனிங். இன்னொரு மாதிரி பார்த்தோம்னா கிரியாம் பிரதிபாதயதி இதி கிரியாபாதா. யோகம் பாதயதி, பிரான்றது புரியறதுக்காக நான் சொல்கிறது, யோகம் பாதயதி இதி யோகபாதா. அப்போ ஞானம், கிரியா, யோகம், சரியான்னு இந்த 4த்தை சொல்லித்தரக்கூடிய பகுதிகளுக்கு பாதகான்னு பேருன்னு இப்படி ஒரு தெரிகிறது. இதில் எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னும் பொழுது நமக்கு சர்வதர்சன சங்கிரகக்காரர் அதில் அண்ணா முதல்ல குறிப்பிட்டார் தத்துவ சங்கிரகம், தத்துவ பிரகாசத்தை குறிப்பிட்டார். தத்துவ பிரகாசம் அதுக்கு இருக்கக்கூடிய அகோர சிவாச்சாரியாருடைய வியாக்கியானம். இதை மொத்தமாக தழுவி அப்படியே நமக்கு சைவ தரிசனம்ன்ற பேரில் சர்வதர்சன சங்கிரகத்தில் சாயன மாதவரானவர் கொடுத்துருக்கார். அதில் சொல்லும்பொழுது இவைகளுக்கு இந்த 4 பாதங்களில் எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத அகோர சிவாச்சாரியனோட சம்பிரதாயத்தை அனுசரித்து அவர் சொல்லும் பொழுது என்ன பண்ணுறார், 4 பாதங்கள் இருந்தாலும் 4 பாதங்கள்ன்ற வார்த்தையை விட்டுடுங்க, 4 விஷயங்கள், ஞானக்கிரியா யோகச்சரியான்னு 4 விஷயமாக இருந்தாலும் கூட இந்த சம்பிரதாயத்தில் அண்ணா எனக்கு நிறைய ஞானபாத நிறைய சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னார். இதில் 2 சம்பிரதாயம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். கிரியையினால் மட்டுமே லட்சியத்தை அடையிறது அப்படின்னு ஒரு மார்க்கம், யோகத்தினால் மட்டுமே லட்சியத்தை அடையிறது, சர்யையினால் மட்டுமே லட்சியத்தை அடையிறது, அதே போல் நமக்கு ஞானத்தினால் மட்டுமே லட்சியத்தை அடைகிறதுன்னு இப்படி 4 விதமான சம்பிரதாயம் இருந்தாலும் கூட அகோர சிவாச்சாரியாருடைய மதம் என்னன்னா கிரியை தான் பிரதானம்னு சொல்லிட்டார். அவர் கிரியைன்னு அங்கே சொல்கிறது எதை அப்படின்னா தீட்சையை தான் கிரியைன்னு சொல்கிறார். அப்போ தீட்சைன்னு சொல்லக்கூடிய கிரியாபாதம் தான் சைவாகமத்தில் பிரதானமாக இருக்குது. அதற்கு உபகாரம் பண்ணக்கூடியதாக ஞானம், யோகம், சர்யை இந்த 3ம் அதுக்கு உபகாரம் பண்ணக்கூடியது. ஏன் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வேணும்னா மோட்சம் வேணும். மோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாக்கி சித்தாந்தங்களில் இருக்கிற மாதிரி ஞானம்தான் மோட்சம் அப்படின்றது கிடையாது. அண்ணா நமக்கு 3 மலங்களை பற்றி எல்லா விஷயம், பாசத்தை பற்றி நிறைய சொன்னார். பசுபதி அப்படின்றது முப்பொருளுக்கு இருக்கக்கூடிய வைதிகமான பிரமாணம் என்னென்னா பசுபத ஏ நமஹான்ற இந்த வார்த்தையே முப்பொருளுக்கான பிரமாணம்னு நமக்கு சொன்னார். பசுபத ஏன்ற வார்த்தையை விரித்து பார்த்தோம்னா பதி இருக்கணும், பசு இருக்கணும், பாசமும் இருந்தால் தான் பசுபத்தின்ற வார்த்தையே சித்திக்கும்ன்றதை நமக்கு சொன்னார். அப்படி இந்த பசு பாசம்னும் பொழுது அந்த பாசங்கள் நீங்கணும் அப்படின்னா பாசத்தில் 3 பாசம் சொன்னார். அதில் ஒரு பாசம், முக்கியமான பாசம் ஆணவ பாசம். ஆணவ பாசம்தான் சகஜமலம். சகஜமலம்னா ஆத்மா, உயிர் அப்படின்றது என்னைக்கு இருக்கோ அதோட சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு மலம், ஒரு தேவையில்லாத வஸ்துன்னு கேட்டால் அது ஆணவ மலம் தான்.
அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், அந்த ஆணவ மலத்தை நீக்கணுன்றதுக்காக தான் அவர் நமக்கு என்ன பண்ணுறார், மாயான்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாஷத்தை நமக்கு கொடுக்குறார். அதுக்கு நாம் அடிக்கடி நாம் உதாரணம் கொடுக்கறது, பழங்காலத்தில் வஸ்திரத்தில் அழுக்காக எடுத்துன்னா அந்த வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை நீக்கிறதுக்காக வேற ஒரு உவர் மண்ணுன்னு ஒரு மண்ணை போடுவாளாம். அந்த மண்ணு போட்டோன்னா வஸ்திரம் இன்னும் கொஞ்சம் அழுக்கமாகிடும். அழுக்கானுக்கு பிறகு அலம்பும் போது என்ன ஆயிடுதுன்னா மேலே போட்ட மண்ணும் வரும், பழைய அழுக்கும் வெளியில் வந்துடுமா. அதே மாதிரி சகஜமலம்னு சொல்லக்கூடிய உயிரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் வெளியில் வரணுன்றதுக்காக, ஆணவ மலம்னு தான் நாம் சொல்லுவோம், கூட கர்மமலமும் சேர்ந்து இருக்குது, அதுவும் சகஜமலம் தான். அந்த ரெண்டும் வெளியில் வரணுன்றதுக்காக சுவாமி என்ன பண்ணுறார், மாயா பாஷத்தில் இவனை போட்டு அழுத்துறார், எல்லா ஆத்மாக்களையும் போட்டு அழுத்துறார். உடனே இதில் நாம் நல்லா உழன்று தெரிந்து அப்படின்ற மாதிரி கடைசியில் நமக்கு ஞானம் வந்து வெளியில் வரும். ஆனால் இது இயற்கையாக ஏற்படாதுன்னு சொல்கிறார் அகோர சிவாச்சாரியர். தீட்சையினால தான் ஏற்படணும்னார். அப்போ தீட்சைன்னு சொல்லக்கூடிய கிரியாபாதம் பிரதானம். ஆனால் தீட்சை செய்து வைக்கணும்னா ஞானபாத விஷயங்கள் இல்லாமல் தீட்சை செய்து வைக்க முடியாது. ஏன்னா ஞானபாதத்தில் தான் அண்ணா சொன்னது, இன்றைக்கி நிறைய 36 தத்துவங்களை பற்றி சொன்னார், கலைகளை பற்றி சொன்னார். 36 தத்துவங்களை காட்டிலும் அதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சகயோகியாக இருக்கக்கூடிய 30 தத்துவங்கள், அதுவும் சொல்லி 60 தத்துவங்கள், அதையும் சேர்த்து மொத்தம் 96ன்னு சொன்னார். அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க நீங்கள். இத்தனை விஷயங்கள், இது எல்லாமே இந்த 10 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு தீட்சை பண்ண முடியும். அப்போ ஏவம்ச ஞானபாதமானது தீட்சைன்னு சொல்லக்கூடிய கிரியாபாதத்துக்கு உபயோகப்படுன்றதுக்காக கிரமங்கள், ஆகமங்கள், அதுவும் 2 கிரமம் சொன்னார். முதல்ல இருக்கக்கூடிய 10 ஆகமங்கள் வரும்போது அந்த கிரமம் என்ன, ஞான கிரியா யோகச்சரியா, அது ஒரு கிரமம், இஷ்டத்துக்கு நாம் சொல்லக்கூடாது. ஞானக்கிரியா யோகச்சரியான்னு இந்த கிரமத்தை பிரதானமாக வச்சுருக்கார். அப்போ ரெண்டாவதாக சொல்லிருக்கக்கூடிய கிரியை பிரதானம். அந்த கிரியைனா தீட்சை, அதை செய்யணும்னா முதல்ல நமக்கு ஞானம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஞானபாதம், அதனால தான் சித்தாந்த சாராவளியில் முதல் ஆரம்பிக்கும் பொழுது ஞானபாத விஷயந்தான் சொல்கிறார். ரெண்டாவது கிரியாபாதம். அந்த கிரியாபாதம்னு சொல்லக்கூடிய தீட்சை செய்யணும்னா அப்போ நாடிகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், யோக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 3வது யோகபாதம். இந்த 3 நாளில் ஒருத்தனுக்கு தீட்சை ஆயிடுத்துன்னா அனுஷ்டானம் செய்வதற்கு தேவையான விஷயங்கள்லாம் நமக்கு சரியாபாதம் அல்லது ஆலயம் கட்டுவது, இப்படியாக ஆகமங்களுக்கு ஒரு கிரமம் இருக்குது. இதில் வந்து யோகபாதத்தை பற்றியான விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்றது எனக்கு இட்டிருக்கக்கூடிய ஒரு என்னுடைய பணி. அது அதில் யோகபாதத்தில் நேரத்திற்கு தகுந்தாற்போது சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். அதில் யோகா அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் பண்ணுறது அகோர சிவாச்சாரியார் ரொம்ப ஜாகிரதையாக யோகம்ன்ற வார்த்தை எந்த சப்தத்தை எடுத்துக்கணும்னு பிரிக்கிறார். அது யுஜிர் யோகே அப்படின்னு ஒரு தாத்து. யுஜுர் யோகேனா சைவத்தில் ஐக்கியம்ன்றது கிடையாது. சைவத்தில் வந்து எப்படி அத்வைத்தத்தில் அந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து அத்வைத்தம் வருதோ அது மாதிரி சைவத்தில் கிடையாது. அப்போ என்ன பண்ணோன்னார், யோகம்ன்றது வந்து லயஸ்தத் துல்லிய யோக்கியதா, பரமேஸ்வரனுக்கு என்ன இருக்கோ அதுக்கு சமமான ஒரு யோக்கியத்தை உயிர்களுக்கு வந்துருத்துன்னு சொன்னால் அதுதான் மோக்ஷம்னு பேர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய யோகபாதம் என்ன அப்படின்னா அதுக்கு வித்தியாசம் இருக்குது. யம நியம ஆசன அஷ்டாங்க யோகங்கள்னு நமக்கு தெரியும். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்லுவோம். இங்கே 8 இருக்கு இல்லையா, இந்த 8ல் வந்து 8வது சமாதி இருக்கு இல்லையா, அதுதான் கடைசி. அந்த சமாதி நிலைக்கு இந்த 7 வந்து நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியது அப்படின்றது வேற சித்தாந்தம். ஆனால் இங்கே என்ன சொன்னார்னார், இந்த 8மே அங்கம்தான். இந்த 8மே பிரதானமாக இருக்கக்கூடிய எதுக்கு அங்கம் அப்படின்னு கேட்டால் சிவ ஐக்கியத்துக்கு அங்கம் கிடையாது. அந்த சமமான அது கூட கேட்குறார், ஒரு ஆத்மாவானது சிவனோட கூட சமத்துவத்தை அனுபவிக்கக்கூடிய, சமத்துவத்தை நானும் அவரும் ஒரே நிலையில் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கான பிரதம க்ஷணம் இருக்கு இல்லையா, முதல் க்ஷணம், அந்த க்ஷணத்துக்கு யோகான்னு பேர். அந்த க்ஷணத்தை உடைய ஒரு ஆத்மாவுக்கு யோகின்னு பேருன்றார். இந்த வியாக்கியானம் எங்கே வருதுன்னா சித்தாந்த சாராவளியில் அனந்த சம்பு வியாக்கியானம் இதில் வருது. இதில் இப்படி வந்து இந்த 8ல் வந்து ஆகமங்கள் ஒரு ஆகமம் ஒரு மாதிரி யோகபாதத்தை வியாக்கியானம் பண்ணுறது. சில ஆகமங்களில் பார்த்தோன்னா யமஹான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புலன்களை வந்து அடக்கிறது. சில ஆகமங்களில் யமத்தை பற்றி மட்டும் விஷயங்கள் விஸ்தாரமாக வந்திருக்கு.
சில ஆகமங்களில் நியமகான ஆகார நியமம், சாப்பாடு என்னென்னலாம் சாப்பிடணும், எப்படி இப்படிலாம் இருக்கணுன்றது நியமத்தில் வருது. ஆசனம்னா ஆசனங்களை எப்படி போடணும், ஆசனங்களுடைய வகைகள்லாம் பார்த்தா நமக்கு காரணாகமத்திலே கிடைக்கிறது. காரணாகமத்தில் நித்தியார்ச்சன விதி படலத்தில் பார்த்தா ஆலயத்தில் நித்திய பூஜை பண்ண ஆரம்பிக்க போய் அங்கே ஆசனங்களை பற்றியான விஷயங்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டா. ஆசனங்கள் யோக பாதத்தில் இருக்கும் போதுன்னு எல்லாம் தேடி பார்ப்பா. ஆனால் அது எங்கே இருக்குன்னா கிரியாபாதத்தில் நித்திய பூஜா விதி படலத்தில் ஆசனங்கள் பற்றியான விஷயங்கள் வருது. இப்படி ஆகமங்களை மிங்கிலாகி வரும். அப்படி சில ஆகமங்களில் யம நியம ஆசனங்கள் மட்டும் வருது. சில ஆகமங்களில் பிராணாயாமம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த சித்தாந்த சாராவளியில் 8 ஸ்லோகங்கள் இருக்குது. 8 ஸ்லோகமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை பற்றியான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே வருது. பிராணாயாமம் பண்ணாலேயே பரமேஸ்வர சாட்சா்காரம் ஆகலாம் அப்படின்ற விஷயத்தை நமக்கு 8 ஸ்லோகம் வருது. அப்போ யம நியம ஆசன பிராணாயாமம். பிரத்யாகாரா அப்படின்னா இந்திரியங்கள்லாம் வெளியில் இருக்கு இல்லையா, வெளியில் ஈடுபடுறது இல்லையா, வெளியில் ஈடுபடக்கூடிய இந்திரியங்களை அடக்கி உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது, அந்த விஷயங்களை சொல்லக்கூடியது வந்து பிரத்யாகாரா. அடுத்தது தாரணா அப்படின்னும் பொழுது நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் தாரணை சோதித்தே தேகே சிவ சாட்சாத் பிரதிருஷ்யத்தேன்னு நமக்கு பூத சுத்தியில் வருது. தாரணம் அப்படின்னும் பொழுது இந்த ஆகமத்தில் என்ன வருது அப்படின்னா பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுடைய 12 விதமான விஷயங்களை வந்து தெரிஞ்சு நமக்கு தெரியும். நம்ம பூத்த சுத்தியில் பண்ணுற விஷயங்கள் தான் பாதாதி ஜானு பர்யந்தம் பீதாபம் சதுரஸ்ரகம் இதெல்லாம் தியானம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி அதனுடைய குணங்களெல்லாம் வெளியே நீக்கிட்டு வேறோட குணங்களை கொண்டு வந்து சேர்க்கறது. இதுக்கெல்லாம் என்ன பேர்? தாரணான்னு பேர். தாரணா தியானம்னா பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறது. அடுத்தது சமாதியின் போது சமாதின்றது ஒரே மாதிரியான தைலதாராவத்து சுவாமியை வந்து தியானம் அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறது. நடுவில் பல அந்தராயங்கள், பலவிதமான நடுவில் வேறு சில ஞாபகங்கள்லாம் வரும் தியானத்தில். சமாதின்னும் போது அந்த எதவிதமான அந்தராயங்களும் இல்லாமல் தைலதாரை மாதிரி நீண்டு இருந்தால் அதுக்கு சமாதின்னு பேர். இப்படி விளக்கிறார். இதில் 8 ஸ்லோகங்கள் சாராவளியில். அதில் முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நாடிகளை பற்றி முதல் ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்ணுறார். ஏன் அப்படின்னா யோகாபியாசம் பண்ணணும்னா நாடிகளை பற்றி நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கந்தோ நாபியத உத்திதஸ்து நிலையா நாட்யங்குரானாம் ச தன்மத்தியே த்விசஹஸ்ர சப்ததி அதஸ்டோர்த்வம் ஷரீரே ஸ்திதாக பிங்கா கந்த வினிர்கதா பிருதக் இடா தக்ஷே ச வாமே பிலாத் நாசாரந்திர யுகாஸ்ரிதே பகிரதஸ்தே துவாதசாந்தாத் ஸ்திதே. நமக்கு பூத்தசுத்தியில் தெரிஞ்சிருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் வேறு பிரகாரத்தில் சொல்கிறார். சரீரத்தில் கந்தகான்னு ஒரு இடம். கந்தகா அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து வாழை மரம் இல்லையா, வாழை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வாழையினுடைய கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த வாழை மரத்தினுடைய கிழங்கு, அந்த கிழங்குக்கு கந்தகான்னு பேர். அந்த கந்தம் எங்கே இருக்கு? நான் வியாக்கியானம் ரொம்ப எல்லாரும் படிக்க வேண்டியது. இது ஒரு அறிமுகம் மாதிரி நான் சுமாராக சொல்லிடுறேன். அனந்த சம்பு வியாக்கியானம் எல்லாரும் படிக்கணும். ஏன்னா திரிலோச்சன சிவாச்சாரியார் மூல ஸ்லோகத்தை பார்த்தா நமக்கு வேறு மாதிரி அர்த்தம் படும். நமக்கு வியாக்கியாத்தா அதை கரெக்ட் பண்ணி கீழே கொண்டு போகிறார். நாபின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புளுக்கு கீழே கந்தம் இருக்குன்றார். கீழம்னா நேரடி கீழே இருக்கப்பா, ரொம்ப தள்ளி இருக்க கீழே அப்படின்றார். அப்போ நாபிக்கு கீழே வந்து லிங்கம்னு சொல்லக்கூடிய மேற்றத்தை சொல்லி அந்த மேற்றத்துக்கும் கீழே பாயுவுக்கும் மேலே, பாயுன்றது மலம் கழிக்கக்கூடிய இடம், அந்த பாயுக்கும் லிங்கத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்தானத்தை சொல்லி அந்த ஸ்தானத்துக்கு மத்தியஸ்தானம்னு பேர். அந்த மத்தியஸ்தானத்து இவ்வளோ வியாக்கியானம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா வியாக்கியானத்தில் மட்டும்தான் இருக்குது. யோக சாஸ்திரத்திலாம் எடுத்து அவர் வியாக்கியானம் பண்ணுறார். கந்தஹா நாபியதா உச்சிதஸ்து, அந்த கந்தத்திலிருந்து நாபி கமலம்னு சொல்லக்கூடிய தாமரை வருகிறது. நிலையா நாட்யங்குரானாம், அந்த கந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இருக்கு இல்லையா, நாம் சாதாரணமாக கிழங்குன்னு நினச்சிட்டு இருப்போம், நாபி கந்தம்னு சொல்லுவோம். நாபியே கந்தம் இல்லை, நாபிக்கு கீழே கந்தம் இருக்குது. அந்த கந்தம் எங்கன்னா அதனுடைய ஸ்தானத்துலேருந்து 9 அங்குலம் ஒசரமாக இருக்கான். அந்த 9 அங்குலத்தில் நாபி நடுவில் இருக்கான். கந்தம்னு ஒரு ஸ்தானம், அது நம்முடைய மலம் குழியிலேருந்து மேலே ஒரு 2 அங்குலம் ஸ்தானம் சொல்கிறார். அதுக்கு மேலே அந்த கந்தம் இருக்குது. கந்தத்திலேருந்து 2 அங்குலம் மேலே வந்து லிங்கம் இருக்குது. அந்த கந்தத்திலேருந்து ஆரம்பித்து மேலே 9 அங்குலம், அதில் மத்தியஸ்தானத்தில் எதற்கு நாபி இருக்குன்றார். அங்கே கந்தத்திலிருந்து தான் நாட்யங்குரானாம், பலவிதமான நாடிகளுக்கு உற்பத்தி ஸ்தானமாக. எத்தனை நாடினார்? 72,000 நாடிகள் இருக்குனார். த்விசஹஸ்ர சப்ததிஹி அதஸ்டோர்த்வம் ஷரீரே ஸ்திதா தன் அத்வா. இந்த அத்வான்னு போது வழி, அங்கே தான் சுஷும்னா நாடியை பற்றி
அதாவது குண்டலினி சக்தியை பற்றி வியாக்கியானத்தில் சொல்கிறார். எங்கள் வாத்தியார் சபாரத்ன சிவாச்சாரியர் அடிக்கடி சொல்கிற ஒரு ஸ்லோகம், மூலாலவால குஹராத்து உதிதா. நீங்கள் இந்த அவரை போட்டு காமிப்பார். ராமகிருஷ்ணா மடத்தினுடைய சின்னம் பார்த்தோம்னா ஒரு 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 பாம்பு இருக்கும். அந்த பாம்பு தலை இப்படி விரிச்சுன்னு இருக்கும். அதனுடைய வால் வந்து அதனுடைய கழுத்தை சுற்றி இருக்கும். நடுவில் ஒரு அமிர்த ஜலம் போட்டிருப்பா. ஒரு சூரியன் இருக்கும், ஒரு ஹம்சம் இருக்கும். ஏன்னா குண்டலினி சக்தியை குறிக்கிறதுக்காக தான் அது இருக்குன்னு. மூல ஆலவால குஹராத், ஆலவாலம்னா பாத்தி. அதுக்காக என்ன பண்ணார், அந்த ராமகிருஷ்ண மடத்தில் பார்த்தா ஜலம் போட்டிருப்பா. மூலாலவால குஹராத் உதிதா பவானி குண்டலினி சக்தி உத்பித்ய ஷட் சரசிஜானின்னு அந்த ஸ்லோகத்தை பிரமாணமாக எடுக்கிறார். அந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணுறது, இந்த நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய ஓட்டையை அடைச்சுண்டு இருக்குது. அதை நாம் பிராணாயாமத்தின் மூலமாக நீக்கணும்னு வியாக்கியாத்தா சொல்கிறார். இப்படி அதனுடைய கந்தத்தினுடைய 2 பக்கம் 2 நாடி. இடது பக்கம் இருக்கிறது இடா நாடி, வலது பக்கம் இருக்கிறது பிங்களா நாடி. இடா நாடி உங்களுக்கு சந்திரஸ்வரூபமாகும், பிங்களா நாடி சூரியஸ்வரூபமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாடி என்ன பண்ணுறதுன்னு கீழேந்து அந்த கந்தஸ்தானத்துலேருந்து ஆரம்பித்து 2 விதமாக இருக்குது அப்படின்னா, நிஷ்கலமான நாடி, அது மாதிரி கண்ணுக்கு பிரத்யக்ஷமான நாடின்னு 2ஆக ஒத்துக்கணுன்றால் இடா பிங்களாவை. அந்த இடா நாடி மூக்கு பர்யந்தம் வரும்பொழுது பிரத்யக்ஷம், அதாவது இந்த வலது இடது மூக்கு, பிங்களா வலது மூக்கு, அது வரைக்கும் இருக்கிறது பிரத்யக்ஷம். ஆனால் பிரம்மரந்திரத்தை தாண்டியும் அந்த 2 நாடி இருக்கான். அது நமக்கு கண்ணுக்கு விளங்காதுன்றத இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்லி துவாதசாந்தாத் ஸ்திதேன்னு சொல்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய 2வது ஸ்லோகத்தில் நம்ம பூதசுத்தி பாதாங்குஷ்டத்வயாதாரபிய யாவத் வஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா. வஸ்தின்ற சப்தத்துக்கு சரீரத்துடைய மத்தியஸ்தானம்னு அர்த்தம். நாம் அரணான் கட்டுறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மலக்குழிக்கும் 2 அங்குலம் மேலே இருக்கும், லிங்கத்துக்கு 2 அங்குலம் கீழே. அந்த ஸ்தானத்தை மத்தியம் வஸ்தின்னு பேர். அப்போ 2 கால்களினுடைய 2 அங்குஷ்டத்திலேருந்து அந்த சுஷும்னா நாடி 2 விதமாக பிரிஞ்சு மத்தியஸ்தானம் வரைக்கும் 2ஆக பிரிஞ்சு வருது. மத்தியஸ்தானத்துலேருந்து நமக்கு பிரம்மரந்திர பர்யந்தம் ஒன்றா இருக்குன்றார். பாதாங்குஷ்ட யுகாச்ச வஸ்தி கமலாத்து துவேதா ஏகதா மத்தியதா பங்க்தியாதாரக நாடிகோபரி கதா. இங்கே புது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்தர்மாத்திரகான்யாசம் குழந்தைங்களுக்கு தான் தெரியும். அந்தர்மாத்திரகான்யாசத்தில் 6 ஷட் ஆதாரங்கள் வருது இல்லையா. 6 ஆதாரங்களுக்கு வேறு மாதிரியான ஸ்வரூபங்கள்லாம் நமக்கு வருது. மூலாதாரத்தில் 4 இதழ் கமலம், அதே மாதிரி சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் கமலம், மணிப்பூரகத்தில் தசதல கமலம், இப்படி வருது இல்லையா. ஆனால் இந்த கிரந்தத்தில் இந்த இடத்துல வரும்பொழுது 10 சக்கரத்தை சொல்கிறார். எத்தனை சக்கரம்னா 10 சக்கரம். அந்த 10 சக்கரத்துக்கு இருக்கக்கூடிய பத்ம தளம் வேறு மாதிரி பிரகாரத்தில் சொல்கிறார். அதில் 6 ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 4 ஆதாரங்கள்னு மொத்தம் இப்படி சொல்லி, அதில் இந்த நாபிஸ்தானத்தில் எப்படி யதோர்ண நாபிகி சிருஜத்தே கிருஹத்தேச்சன்னு எப்படி நமக்கு உபநிஷத்தில் வருதோ, அதே மாதிரி ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு இடம் இருக்குது நாபிகை சுற்றி. அந்த இடத்துல பிராணனோடு கூட ஜீவனானது அங்கே சஞ்சரிக்கிறது, தன்னுடைய கர்மவசாத் சஞ்சரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். பாதாங்குஷ்ட யுகாச்ச வஸ்தி கமலாத்வேதை கதா மத்தியதா பங்கின்ற சப்தத்துக்கு 10ன்னு அர்த்தம். பங்க்தியாதார, அப்போ ஆதாரத்துலேருந்து ஆரம்பித்து 10 ஸ்தானங்கள் அப்படின்றத சொல்கிறார். இதெல்லாம் புது விஷயம், இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். பங்க்தியாதாரக நாடிகோபரிகதா சியாத் துவாதசாந்தாஸ்தான பர்யந்தம் 10 ஸ்தானங்கள். வஸ்திர் வேத, ஒன்றுக்கு எத்தனை தளம்ன்ற கணக்கு. வஸ்தின்றது வேத சிரா தளாம்புஜயுதா சதுஷ்பத்ர நமக்கு வருது பாருங்க. நமக்கு வசஷசதள யுக்தே வருதா இல்லையா. அதே மாதிரி சதுர்தள பத்மத்தில் அந்த மூலாதாரம் இருக்குன்னு ஒன்று வித்தியாசம் இருக்குது. பத்ம ஷட் பத்ரகோ நாபி பங்கிதலா ஹிருத் அஷ்டதளயுக் கண்டா கலாபத்ரகா தாளுர் விம்சதி வேதபத்ர கமலோ புரூர் வேதபத்ரா ஸ்வரோ ரந்திராப்ஜம் கபரம் நவச்சத கஜம் சோர்த்வே சஹஸ்ரச்சதம். இப்படி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார், இந்த மொத்த சரீரமே பரசிவனுக்கு ஆசனமாக பத்மமாக விளங்குறதுன்றத இந்த 2-3 ஸ்லோகத்தில் சொல்லி, யுக்தம் சக்தி சுகேசரைஹி சமனயா, அந்த சக்தி நவசக்திகள் கேசரங்களாக இருக்கிறது. சமனான்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி கர்ணிகா ஸ்வரூபமாக இருக்குது. ரவேஹே சோமாக்னியோஹோ ஸ்வக பிம்பகம், நம்ம சொல்கிற மாதிரி சூரிய மண்டலம், சோம மண்டலம், சக்தி வன்கி மண்டலம், சக்தி மண்டலம், 4 மண்டலம். அந்த சக்தி மண்டலம் அப்படின்னா உண்மனான்ற சக்தியாக இருக்குது. அதற்கு மேலே பரமேஸ்வரன் இருக்கார்ன்ற விஷயத்தை சோமாக்னியோஹோ ஸ்வக பிம்பகம் ததுபரி வியாபி உண்மனாந்தே சிவஹா, உண்மனா சக்திக்கு மேலே சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கார்ன்ற விஷயமானது இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லி
அடுத்து எப்படி பிராணாயாமம் பண்ணணுன்ற விஷயம் நம்ம அடிக்கடி பூத சுத்தியில் சொல்கிற விஷயந்தான். குட்யாவேஷ்டித கேக மத்திய கலித்தே பட்டாதிகேச்சாசனே ஸ்வஸ்த பிராக்ரு சொல்கிறோமா இல்லையா, அது பல குண்ட்யாவேஷ்டிதன் பொழுது குட்யன்ற வார்த்தைக்கு வந்து செவருன்ற அர்த்தம். இன்னொரு பாடபேதம் குண்டாவேஷ்டிதன் இருக்குது. செவர்னால் சூழப்பட்ட இடத்துல உட்காந்து எப்படி வியாக்கியானம் பண்ணும் பொழுது உன்னுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. உனக்கு வந்து நிறைய சைத்தியம் இருக்கக்கூடிய சரீரம் அப்படின்னா ஒரு பிராகாரம் போட்டுக்கோ. ரொம்ப குளிர் தாங்காதுன்னா 2 பிராகாரம், அது கூட தாங்காதுன்னா 3 பிராகாரம்னா அத்தனை பிராகாரத்தினால கூடிய வீட்டினுடைய நடுவில் உட்காந்துட்டு பண்ணு. இல்லை எனக்கு குளிர் தாங்கும்னா வனத்தில் உட்காந்து பண்ணுன்ற விஷயத்தும் குட்ய ஆவேஷ்டித கேக மத்திய கலித்தே பட்டாதிகேச்சாசனேன்ற இடத்துல ஆசனத்தை 2ஆக பிரிக்கிறார். இதெல்லாம் வியாக்கியானத்தில் ஒரு விஷயம். ஒன்று வந்து நாம் மேலே விரிப்பு, அந்த பகவத்கீதையில் சொன்ன மாதிரி என்ன ஆசனம், காஷாய வஸ்திரம் போட்டுக்கலாமா இல்லை மிருக அஜினம் போட்டுக்கலாமா, இதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது வந்து நாம் ஆசனத்தை பத்தாசனம்னு சொல்லிட்டு ஸ்வஸ்திகாசனம் போட்டுக்கலாமா, குருமாசனம், இந்த மாதிரி ஆசனங்கள் இந்த உனக்கு எது இஷ்டமோ அதை நீ போட்டுக்கோ. பட்டாதிக்க இச்சாசனே, உனக்கு சௌகரியமான ஆசனத்தில் ஸ்வஸ்தா உடம்பு நன்னா இருக்கணும்னு தான் பிராணாயாமம் பண்ணணுன்னார். இன்றைக்கி கூட நாம் ஸ்ரீ இது மாதிரி இடங்களில் பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவா அப்படின்னா, சளியெல்லாம் இருந்தால் பண்ணாதீங்கோ அப்படின்வா. ஸ்வஸ்தா பிராக் ருஜு பூர்வகாய, நேராக நிமிந்து உட்காந்துட்டு லக்னே திஜோ ரேச்சகே, முதல்ல ரேச்சனம் பண்ணணும். சுத்தியை நாடிஷு மந்த மந்த முதரம் சம்பூரையே துவாமதா, இடத்துல இருக்கக்கூடிய இடாநாடியின் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பணும். சேந்தோர் பாஹ்ய சமீரணேன மிகிரைஹி, அது மாதிரி எத்தனைன்னும் பொழுது ஒரு தாளம் சொல்லக்கூடிய ஒரு அளவு நம்ம முட்டி இருக்கு இல்லையா, இது ஏன்னா ஒரு கிரந்தங்களில் அர்த்தம் வேறு வேறு மாதிரி வரும். தாளம்னு ஒரு சப்தம், தாளம்னுக்கு ஒரு மாத்திரா காலம், அதுக்கு என்னடா அர்த்தம்னா அந்தந்த சாஸ்திரக்காரால் வேறு வேறு மாதிரி வியாக்கியானம் பண்ணுவா. இந்த புஸ்தகம் நம்ம முட்டி இருக்கு இல்லையா, முட்டியை சிட்டிக்கை போட்டு நம்ம கால் முட்டி இப்படி ஒரு தடவை சுற்றணும். ஒரு தடவை சுற்றினா ஒரு தாள பிரமாணம், இது ஒரு பட்சம். 3 தடவை சுற்றினா ஒரு தாள பிரமாணம். அப்போ இது மாதிரி 12 தாளங்கள், 12 தாளம் சொல்கிறது அதமம். 24 தாளங்கள் பிராணாயாமம் பண்ணும்பொழுது பண்ணால் அது வந்து மத்தியமம். 24 2 48 தாளம் வர்ற மாதிரி பிராணாயாமம் பண்ணால் உத்தமம். அது எங்கே வருதுன்னார், மிகிரைஹி தாளைஹி, மிகிரம்ன்ற சப்தத்துக்கு சூரியனுக்கு பேர். மிகிரைஹி பகுவச்சனம் இருக்கனால எல்லா பட்சத்தையும் வாங்கிக்கணும். மிகிரைஹி தாளை கிரமாத் கும்பகம், கும்பகம் பண்ணும்பொழுது அழகாக என்ன சொல்கிறார், கும்பகம் நாம் பண்ணுவோம் ஆனால் வயிறு வெளியில் வரணுன்னார். கும்பகம் பண்ணும்போது நாம் வயிறை உள்ளுக்குள்ளே அடக்கின்னு கும்பகம் அப்படி பண்ணக்கூடாது. அது ஏற்ற என்ன வயிறு வெளியில் பெருசாக வரணுன்னார். கும்பகம் கிருத்வா சக்தி வசாத்தி விரேச்ச யத்துதம் பிங்கார்க்கவாகா ததான்னு வலது சூரிய நாடி வழியாக அது வெளியில் வரணும். இப்படி பண்ணால் என்ன வரும் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல பிராணாயாமத்தை 2ஆக பிரிக்கிறார். சகர்ப்ப பிராணாயாமஹா நிர்கர்ப்ப பிராணாயாமஹான்னு 2ஆக பிரிக்கிறார். பிராணாயாமம் பண்ணால் என்ன வந்துடும் அப்படின் போது, பிராணாயாமம் பண்ணால் நிர்கர்ப்ப பிராணாயாமம்னா வெறுமே நாம் யோக ஸ்ரீ இது மாதிரியான அந்த யோகஸ்தானங்களில் போய் நாம் அங்கே மந்திரம் சொல்ல மாட்டோம். மந்திரம் சொல்லாமல் பிராணாயாமம் பண்ணால் அதுக்கு நிர்கர்ப்ப பிராணாயாமஹான்னு பேர். மந்திரம், சுவாமியினுடைய தியானம், ஜபம் இதெல்லாம் சேர்த்து சொன்னால் அப்போ அதுக்கு சகர்ப்ப பிராணாயாமம் பேர். நிர்கர்ப்ப பிராணாயாமம் பண்ணால் என்ன வரும்னார், இந்திரியங்களை ஜெயிக்கலாம், இந்திரியங்களை அடக்கலாம். சகர்ப்ப பிராணாயாமம் பண்ணால் என்ன ஒன்றுவார், பாப்பங்கள் எல்லாமே போயிடுன்னார். இந்த வந்து அங்கேயே வந்திருக்கு. தியான நிர்கர்ப்ப சததம் ஜெயம்ச குருத்தே கானாம், கம்ன்ற சப்தத்துக்கு இந்திரியங்கள்னு அர்த்தம். கானாம் ஜெயம் குருத்தே சகர்ப்பா புனः தியானாத்து ஜாபயுதாத்து, ஜபம் அப்படின்னும் பொழுது பிரணவ ஜபம், பிராசாத ஜபம், ஹம்ச ஜபம், இந்த ஜபங்கள்லாம் வியாக்கியானத்தில் கொடுக்குறார். நிகந்தி சகலம் பாப்பம் நிஷோத்தம் புனः பிராத்தசாயம் அஹசு, 2 வேளையும் பண்ணிட்டா என்ன ஆகிடும்னா தத்துவ அதி சாட்சாத் கிருத்திம். இந்த இடத்துல வியாக்கியானம் தத்துவங்களை வந்து சாட்சாத்காரம் பண்ணுறான்னார். வியாக்கியானம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். தத்துவ சாட்சாத்காரம்னா என்ன, பிராணாயாமம் பண்ணியே கிட்டத்தட்ட தீட்சையினால் வரக்கூடிய அந்த சிவ ஐக்கியம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்தானத்தை கிட்டத்தட்ட நாம் ரீச் பண்ணிடலான்றார். தத்துவ சாட்சாத்காரம்னா என்னன்னார், பிராணாயாமம் பண்ணால் பிருத்திவி இருக்கு இல்லையா, பிருத்திவியினுடைய வாசனதை வந்து நீங்கள் முகர்ந்தால் தான் தெரியும். பிருத்திவியினுடைய அந்த காഠின்யம் வந்து தொட்டு பார்த்தா தான் தெரியும். தொட்டு பார்க்காமலேயே பிருத்திவியினுடைய கந்தாதி குணங்களையும் காഠின்யாதி ஸ்வபாவங்களையும் உள்ளுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கலாமாம். அதே மாதிரி ஜலத்தினுடைய ஸ்வபாவம், அக்னியினுடைய எல்லா பஞ்சபூதங்கள் இவனுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடுத்துன்னா ஜலஸ்தம்பம் பண்ணுற மாதிரி தண்ணியில் நடப்பானா, அக்னிக்குள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணுவானா, வாயுவில் பறப்பானா, அதே மாதிரி ஆகாசத்தில் சஞ்சாரம், இதெல்லாம் வியாக்கியானம். அப்போ பிராணாயாமத்தினாலேயே இந்த சித்திகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அனிமாதி சித்திகள்,
அனிமாதி சித்திகளை வந்து பிராணாயாமத்தினாலே அடையலாம்ன்ற விஷயமானது அற்புதமான விஷயம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி, அடுத்தது இது வந்து பிராணாயாமம் வெளியில் வந்துருது இல்லையா, ஹிருதயத்துக்குள்ளேயே சுவாமியை தியானம் பண்ணலான்ற விஷயம் நீங்கள் எல்லாரும் பூதசுத்தியில் சொல்கிற விஷயந்தான். ஹிருத் வியோமாம்புஜ கர்ணி, இந்த இடத்துல வந்து 2 விஷயத்தை சொல்கிறார். ஹிருதயம் இருக்குது, ஹிருதயாகாசம். இந்த ஹிருதயாகாசம்ன்றது உபனிஷத்தில் வந்திருக்கக்கூடிய தஹராகாசம். உபநிஷத்தில் தஹராகாசம்னு வரும், இங்கே ஹிருதயாகாசம்னு வருது. அந்த ஹிருதயம்னு சொல்லக்கூடிய ஆகாசம், அங்கே ஒரு பத்மம், அந்த பத்மனுக்கு வந்து எதழ் இருக்குது, அதே மாதிரி கிஞ்சல்கம் இருக்குது, கர்ணிகை இருக்குது. முன்ன சொன்ன மாதிரியே சூரிய மண்டலம், சோம மண்டலம், அக்னி மண்டலம், நடுவில் சக்தி மண்டலம். அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க சுவாமியை நீ தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் இங்கேயும் தியானம் பண்ணலாம். அந்த ஒரு 2 ஸ்லோகம் முன்னாடி சொன்ன துவாதசாந்த பர்யந்தம் அங்கேயும் பரமேஸ்வரர் 2 சமயத்தில் நீ சாட்சாத்காரம் பண்ணிடலாம்ன்ற விஷயம் இந்த ஸ்லோகத்தில். ஹிருத் வியோமாம்புஜ, உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஹிருத் வியோமாம்புஜ கர்ணிக அர்க்க சஷபிருத், அர்க்கம்னா சூரியன், சஷபிருத்னா சந்திரன். சஷபிருத் பிம்பாக்னி அக்னி மண்டலம், சக்தியூர்த்வகம் சக்தி மண்டலம், பிராணாயாமயுத்தம் பிராணாயாமம் பண்ணிட்டே மிருளான விலசத் சூத்திர பிரதீகாசகம். சுவாமி இங்கே சொல்லும் பொழுது நாம் ஜோதி ஸ்வரூபம் நாம் விளக்க மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம். விளக்குன்றது அதுதான் சுவாமியினுடைய ஸ்வரூபம் நினச்சிட்டு இருக்கோம். ஆகமம் அப்படி சொல்ல. ஜோதின்னு சொன்னால் சில இடங்களில் வந்து தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அதை பிரித்தா அங்கே நடுவில் இருக்க பிச தந்து, பிசம்ன்ற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் இடத்துக்கு தகுந்த மாதிரி 2 அர்த்தம் வரும். மிருணாலம் பிசம்ன்றது. சில இடங்களில் பிசம்னு சொன்னால் தாமரையை குறிக்கும், சில இடங்களில் பிசம்னு சொன்னால் தாமரை தண்டுனுடைய நூலை குறிக்கும். அந்த இடம் என்னன்றதை பார்க்கணும் நாம். அப்போ அது மாதிரி சுவாமி ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார்ன்றார். எப்பொழுதுமே ஜோதி ஸ்வரூபமாக நம்ம விளக்கு மாதிரியே தியானம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அது இந்த வியாக்கியானத்தில் சொல்கிறார். ஜோதிஷ் தத்கத மானசோபி பரதா ஸ்வத்வாதசாந்தஸ்திதம். இதை தியானம் பண்ணிட்டு துவாதசாந்தத்தில் பண்ணோம்னா ஸ்வச்சாம்ப சதிருஷம். எப்படி இருக்கார் சுவாமி? சுத்தமாக ஜலம் மாதிரி இருக்காராம். ஸ்பட்டிகம்னு சொல்லுவார் இங்கே. ஸ்வச்ச அம்ப சதிருஷ பிரபம் பரசிவம் யோகி, யோகியானவர் சிதா பஷ்யதி. அவரை பார்க்கறதுக்கு இந்த கண்ணால் முடியாது, உன்னுடைய ஞானத்தினால தான் அவர் அந்த துவாதசாந்தத்தில் கூடிய பரமேஸ்வரனை பார்க்கலாம்ன்ற விஷயம் இந்த யோக பாதத்தில் இங்கே சொல்லி, ஹிருத் பத்மே, அது 3 நமக்கு எல்லாம் இதெல்லாம் வந்திருக்க விஷயந்தான். நமக்கு பிராத்தः காலத்தில் நம்ம சுவாமியை வந்து ஹிருதயத்தில் தியானம் பண்ணுவோம். மிருணால தந்துவத் தன்வி ரக்தா சுக்லா சீதேதரா துர்யாது அரூபா. இந்த எல்லா விஷயத்தையும் அகோர சிவாச்சாரியர் சுருக்கி கொடுத்துட்றார் நமக்கு. பிராத்தஸ்மராமி ஹிருதயாப்ஜ கமத்திய சம்ஸ்தம் சந்திரார்கமார் அப்படின்னு நம்ம வந்து சிவபூஜாஸ்தவம் எல்லாம் ஒரே மாதிரி விஷயந்தான். அந்த பிராத்தः காலத்தில் சூரியோதயம் எப்படி இருக்கோ அது மாதிரியான ஸ்வபாவம், அது மாதிரியான கலரில் சுவாமி இருக்கிறதாகவும், மத்தியநாட்யாம் விசித்தியம் மத்தியானே ப்ரூசரோஜே பரம சிவஜச்சித் ரூபம் இந்து பிரகாசம். மத்தியானம் வெயில் கொதிக்கிறது, அந்த நேரத்தில் சுவாமியை நீ சந்திரன் மாதிரி பிரகாசமாக தியானம் பண்ணணும் அப்படின்னார். மத்தியந்தினே சதசஹஸ்ர நிஷாகராபம்ன்றார். அப்படி தியானம் பண்ண சொல்கிறார். அப்படி சாயான்ஹே தூர்த்வபத்மே அமிர்த ஜலநிதி தியோதனம் சோத்த நாதம். சாயங்காலத்தில் ஜப்பம் பண்ணும் பொழுது மூலாதார நாதத்தோடு சேர்த்து, இது சின்ன சின்ன நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் நான். ராத்திரே அர்த்தே அப்பிரமேயம், ராத்திரியில் அர்த்தராத்திரி சந்தியாவந்தனம், அந்த நேரத்தில் அப்பிரமேயம். அவரை வந்து நம்ம எதனாலையும் அளக்கவே முடியாது. அவிகலம், அவருக்கு நிஷ்கலமாக இருக்கார். அச்சலம் துவாதசாந்தே மகஸ்தத்துன்னு இப்படி அவரை தியானம் பண்ண, அவரை தியானம் பண்ணும்பொழுது நமக்கு எல்லா விதமான இந்திரியங்களும் போயிடுதுன்னார். கடைசி ஸ்லோகம் என்ன பண்ணார்? 5 அவஸ்தைகளை சொல்கிறார். நமக்கு தெரியும், ஜாகிரத அவஸ்தா, ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, துரியம், துர்யாதீதம்னு 5 சொல்கிறோம். இந்த நிலைகளில் வந்து அண்ணா முதல்ல சொல்கிறக்கூடிய அந்த கரணங்களெல்லாம் எடுத்து எல்லா கரணங்கள்னாலேயும் அந்த விஷயத்தை, வெளியில் இருக்கக்கூடிய விஷய ஞானம் நமக்கு வர்றதுன்னா அது ஜாகிரத அவஸ்தா. ஸ்வப்னம் அப்படின்னும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்த விஷயமான ஞானம் வராது. ஏன்னா ஸ்வப்னம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், ஸ்வப்னத்தில் சிலதில் வரதே தவிர, ஆனால் நாக்கிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய ரசத்தை சுவைக்க முடியாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட இந்திரியங்கள்னால மட்டும் நாம் ஞானத்தை வந்ததுன்னா அது வந்து நமக்கு ஸ்வப்னாவஸ்தா. சுஷுப்தினா ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் போயிடும், அது சுஷுப்தி. இப்படின்னு துரியம், துர்யாதீதம் சொல்லிட்டு இந்த 5 நிலைகளையும் தாண்டி இருக்கக்கூடிய நிலையை தான் பரசிவத்தோடு நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சாமியமான நிலைன்னு சொல்லிட்டு அதை சொல்லி இந்த யோக பாதத்தை முடிக்கிறார். பாஹ்ய அந்தఃகரணைஹி அனோஹோ ஸ்வ விஷய ஞானம். பாஹ்ய கரணங்கள், அந்தःகரணங்கள், இந்த எல்லாத்தையும் இதை செலுத்தி வெளியில் இருக்கக்கூடிய விஷயஞானம் வர்றது. து ஜாகிரச்ச தத் ஸ்வப்னஹா அந்தःகரணஸ்த விருத்தி விஷயஜானம் சுஷுப்திஹி பரம் தேஹே சேந்திரிய விருத்திஹீனம் அவச்சோகிராஹ்யா மதிஸ்துரியகம் தேகாக்ஷோபரதோ ஸ்வச்சின்மதிஹி அத அதீதம் சிவத்வோதயா.
இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய நிலை வந்து சிவத்வோதயம்னு சொல்லிட்டு, அந்த சிவத்துவம் உதயமாகறதுக்கு இந்த யோக பாதத்தில் சொல்லிருக்கக்கூடிய இந்த முக்கியமாக பிராணாயாமம் தான் நமக்கு பிரதானம்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி அஷ்டாங்க யோகங்கள் இருந்தாலும் இப்படி வந்து பிரதானமாக பிராணாயாமத்தை வச்சுன்னு பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தம் வந்து சாராவளி. அந்த சாராவளியில் மேல் இருக்க விஷயங்களாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விண்ணப்பித்து, இதுக்காரும் இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பினை அளித்த நமது பெங்களூர் பிரின்சிபால் அண்ணா சுந்தரமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு இந்த உக்ரரத சாந்தி வைபவத் சமயத்தில் மனமார்ந்த நமஸ்காரங்களோடு கூட நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பினை அளித்த நமது அபிராம சுந்தரம் சார் அவர்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.